வரலாறு சாமி நான் மாலை போடுறது வந்து நான் ஃபுல்லாக சாராயம் குடிப்பேன். ஆரம்பத்தில் சாராயம் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் சாராயம் குடிக்கும்போது எல்லாம் ஊரில் என்னை பார்த்தா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன வேண்டுதல் வச்சாங்களோ தெரியாது. வேண்டுதல் வச்சுருக்கும்போது எனக்கு ஒரு அருள் மாதிரி வந்து தூக்கி போட்டு என்னை இது பண்ணி இந்த மாதிரி போய் ஐயனுக்கு மாலை போடு, நான் இங்கே வந்து கூட துணை வரேன் அப்படின்னு சொல்ல. எங்கள் வீட்டில் நான் எங்கே போய் மாலை வாங்குறது, எவத்தை போய் வேட்டி வாங்குறது கேட்க அப்போலாம் வசதி இல்லை, ரொம்ப ஏழை. வந்து அப்போ சொல்லி கேட்கும்போது பலான கடையில் போய் கேட்டால் நான் கொடுப்பாங்க, நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல. அப்படி சொல்லும் போது என்ன ஆகி போச்சுன்னா, எந்த கடையில் போய் கேட்குறதுனா பலான கடையில் பேரும் சொல்லி அந்த கடை போய் அனுப்புனது. அங்கே போகும்போது மணி 11 மணிக்கு போய் தடத்தில் எங்கள் வீட்டுக்கும் கடற்கரத்தாவும் 1.5 மைல் அந்நேரத்துக்கு நடந்தே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரம் போனதும் பாம்பு குறுக்காக போயிருக்குது. அதை பார்த்து நின்றுக்கிட்டு யோசனை பண்ணி பார்த்துருக்குது. யோசனை பண்ணி பார்த்துட்டு திருப்பி அதுக்கு மேலே போய் தாட்டி போய் அந்த சாமியை கதவை தட்டி எழுப்பி பேசி இது காடா வேட்டி தான் கிழிச்சு கொடுத்துச்சு. காடா வேட்டி கொடுத்ததும் அந்த காடா வேட்டி எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்தா. அப்படி அதை உடனே என்ன பண்ணலான்னு யோசனை கொஞ்சம் நேரம் குந்திக்கிட்டே யோசனை பண்ணேன். யோசனை பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த வேட்டியை மஞ்சள் கொஞ்சம் தூள் கொடுக்க சொல்லி அந்த மஞ்சள் தூளை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி அதை நனைச்சி அதை எடுத்து காய போட்டேன். காய போட்டு மணி ஓட்ட வழி சாமி, நான் மொத்தம் எனக்கு மாலை போட போகணும், நீ ஓட்ட வழி சாமின்னு சொல்லிவிட்டு அந்த சாமி ஓட்ட வழி தான் நான் அப்பயே கீழே படுத்துக்கிட்டேன். படுத்துக்கிட்டு விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கும். ஒரு 4 மணி இருக்கும். எந்திரிச்சு எங்கள் சின்ன சாமியை கூட்டிக்கிட்டு லைன்லேயே போனோம் முத்தங்கவேலுக்கு. போய்கிட்டு இருக்கும்போது வழியில் கொஞ்சம் மங்கு நிலா வெளிச்சம், வழியில் கொஞ்சம் தொலைச்சிருந்துச்சு. அதை பொறுக்கி கையில் எடுத்துக்கிட்டு போனேன். போய் பார்க்கும்போது கோயிலில் இறங்கி நிற்கும்போது தீபம் எரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் தீபம் யார் வச்சாங்களோ அது ஐயனே என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு அதுக்கு தெரியாது. மொத்தம் தீபம் எரிஞ்சுக்கிடுச்சு. மணி 4 தீபம் எரிஞ்சுக்கிடுச்சு. சரி என்னமோ ஐயன் நம்ம கழுவி விட்டுருச்சு அப்படின்னு போய் இது மாலை எப்படி போடுறது அப்படின்ட்டு பழத்தில் அப்போ பெரிய ஓடை இப்போல்லாம் கட்டி விட்டாங்க. இப்போ வந்து பெரிய ஓடையாக போயிருந்துச்சு. அந்த ஓடையில் போய் கல் மாலை குந்திக்கிட்டு தண்ணியில் என்ன பண்ணுறது, எப்படி மாலை போடுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இதை துளசியே கட்டி போட்டுக்கிட்டு போகலாம் மாலையா அப்படின்னா துளசியே எடுத்து கட்டுறதுக்கு பார்த்தா நூல் இல்லை. சரி நூல் இல்லைன்னு என்ன பண்ணால் அந்த தொலைவனாவத்துக்கு அந்த இதுங்க இல்லை. ஒரு 2 முழம் நூல் கிடச்சி அதை எடுத்து முடி போட்டு துளசி எடுத்து முடி போட்டு சரி கற்பூரம் பற்றி வச்சு பொறித்து கும்பிட்டு எங்கள் சின்ன சாமி கையில் பிடிச்சி மாலையை போட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டேன். வந்து எங்கள் உள்ளூர் கோயிலுங்க எல்லா கோயிலும் கும்பிட்டுக்கிட்டு போனேன். எல்லா சாமியும் பார்த்துக்குது. என்ன சாமி பைத்துக்காரன் சாமி இப்படியெல்லாம் சாராயம் குடிச்சிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல இப்படி போய்கிட்டு இருக்குது, இது என்ன மாலை போட்டுக்கிட்டு போகுது, துளசி போட்டு போகுது, எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமாக பேசினாங்க சாமிகளாம். நான் எதுவும் கண்டுக்கல. என் பாட்டுக்கு மாலையை போட்டுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே போய் என் வீட்டில் போய் குந்திக்கிட்டேன். குந்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 நாள் இருந்தேன் குந்திக்கிட்டு அந்த துளசி மாலையை வச்சுக்கிட்டு. அப்புறம் அன்பழகன்னு ஒரு சாமி சபரிக்கு மாலை போட்டுக்கிட்டு சாமி. அப்புறம் அந்த சாமி கூப்பிட்டு ஏன் சாமி உங்கள் சாமி என்ன பண்ணிட்டு இருக்குது, எங்கள் சாமியை ஒரு நெருப்பு வரும்போது கூப்பிட்டு கேட்டுக்குது. அந்த சாமி வந்து எங்கள் சாமி வீட்டில் ரொம்ப எல்லாம் குந்திக்கிட்டு கிடக்குது, அந்த துளசி மாலை போட்டு எல்லாம் காஞ்சி போச்சு இப்படி குந்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல. சரி அதுக்கு என்ன சாமி நான் பாரு இப்படி சொல்கிறேன் பாரு, மாலை வந்து நீ பெண்ணாயிரம் போய் மாலை வாங்கிட்டு வா, கொண்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்து போய் முத்தங்கவேலில் போய் திருப்பி இந்த மாலையை கழட்டி போட்டு அதை போட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த சாமி சொல்லியிருக்குது. அந்த சாமி வந்து என்கிட்ட சொல்லிச்சு, சாமி நான்லாம் போக மாட்டேன், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுத்தேன். 10 ரூபா எடுத்துகிட்டு போச்சு. 10 ரூபா தான் அன்றைக்கி மாலை. போய் கடையை அங்கே போய் பெண்ணாரில் போய் கேட்கும்போது 10 ரூபாய்க்கு 3 மாலை கொடுத்துட்டாங்க. சரி அந்த 3 மாலையை கொண்டு என்கிட்ட கொடுக்கும்போது அந்த 3 மாலையை எடுத்துக்கிட்டு போய் திருப்பி கொண்டு போய் இந்த துளசி மாலையை கழட்டி அதே முத்தங்கவேலில் போட்டு அந்த கட்டை மாலையை 3 மாலையும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் வந்தேன். அப்புறம் வந்து திருப்பி இங்கே வந்து போயிருக்கும்போது ஒவ்வொன்றா பூரா குடிக்கார சாமிகளே 14 சாமி அந்த வருஷம் போட்டுச்சு. 14 சாமி போட்டு அதுக்கு மேலே நான் அந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு எல்லாம் இது பம்பை எடுத்துக்கிட்டு. அப்போ பம்பை எங்களுக்கு தெரியாது. இந்த மேளம் நாவசனம் ஊதுற மேளம் 2 எடுத்துக்கிட்டு தட்டிக்கிட்டு சாமிகளை சாப்பிட்டிக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு கோயிலுக்கு போய் வெறுத்த அங்கே ஆற்றுக்கு வந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு எப்படி எடுக்கிறது என்னன்னு தெரியாது உழைச்சி முடிச்சுட்டு இருந்தேன். ஐயனே வந்து உத்தரவு போட்டு பாரு, இது மாதிரி நான் பலான இடத்துல போய் நான் தீர்த்தம் எடுத்துகிட்டு நான் விளையாடலாம், அந்த இடத்துல போய் தீர்த்தம் எடுத்து நான் காத்துக்கிறேன் போ அப்படின்னுச்சு. சரி அப்புறம் நாங்கள் சாமிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு மலன்னு வந்து தீர்த்தங்க அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு அன்னைக்கு எடுத்தது வந்து சத்து இரவும் பால் குடம் இளநீர் குடம் இந்த 3 குடமும் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய்
அங்கே விநாயகர் கோயிலை இறக்கி வச்சுருந்து திருப்பி விடிஞ்சு காலையில் எழுந்திரிச்சு இது ஐயன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விஷயத்தை முடித்து மாலையை கழட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதில் இருந்து அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் ஆரம்பித்தேன். அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஒரு 250 சாமி 300 சாமி போட்டுச்சு. அந்த 300 சாமிக்கு அதே மாதிரி விரதம் பிடிப்பு தான் இருக்கணும். இது மாதிரி மாலையை போட்டாங்க. கன்னிச்சாமி இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து சாயனை வேண்டி நினச்சி அந்த சாப்பாட்டை வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி அதுக்கு முன்னால் சாப்பிட்டு பார்த்தா உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கணும். வீட்லேயும் அதே மாதிரி உப்பு பார்க்காத கொடுக்கணும், எடுத்து வைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு வீட்லேயும் சொல்லிவிட்டோம். இப்போ சாமி கன்னிச்சாமிலேருந்து இது மாதிரி சொல்லியும் விட்டேன். சொல்லி விட்டு இருக்கும்போது அந்த சாமி சரி அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப பயப்பக்கிச்சே செய்யுங்க, என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறி போயிடும். இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. திருப்பி ரெண்டாவது அந்த 250 சாமி இருக்கும்போது இதே மாதிரி அப்போ அதுக்கு மேலே பம்பையை கண்டுபிடிச்சி விட்டோம். அப்புறம் பம்பை வச்சதும் சாப்பிட்டோம். பம்பை வச்சதும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து எல்லாம் கொண்டு விட்டு ஒரு இடத்துல சேர்த்து திருப்பி எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆற்றுக்கு வந்து எல்லாம் இதெல்லாம் ஏற நிறைவேற்றிக்கிட்டு தண்ணி மண்டு கொண்டு வச்சு இதே மாதிரி எல்லாம் சாமியை வச்சு ஐயர் சாமி வச்சு இப்படி எல்லாம் புண்ணியம் செஞ்சு இது பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே தீர்த்த குடம் அருள் எழுப்பி கோயிந்தா போட்டு அருள் எழுப்புவோம். அருள் எழுப்பி அந்த குடத்தை எடுத்து சாமி மாலை ஒரு சாமி மாலை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லா குடம் மற்ற கனிச்சாமி குடமெல்லாம் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகிறது அருள் வந்துச்சுனாக்கா அருள் வரும்போது போய் இப்படி சாமி பகவானே ஐயனே இப்படி பண்ணுறேன் எப்படின்னு தொட்டு கும்பிட்டுனா மாலை தொட்டு பிடிச்சி சொன்னாக்கா அந்த அருள் நின்று போயிடும். இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் இருந்து அப்படியே திருப்பி 3வது வருஷம் ஒரு 400-500 சாமி வந்துருச்சு. அந்த 500 சாமிகளும் அப்படியே மாலையை போட்டுக்கிட்டு ஒன்று இதே மாதிரி இப்படி தான் இருக்கணும் விரதம், இந்த மாதிரி தான் மாலை போடணும், இப்படி இருக்கணும் சாமி எல்லாம் இப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு பொம்பளைங்க சுற்றி இருப்பாங்க, அந்த வீட்டுக்கிட்ட போகக்கூடாது, மாலை போட்டுனா அவங்க கூப்பிட்டு பேசினா பேசணும், நீயா போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். சரின்ட்டு போவோங்க. அதே மாதிரி கண்ட்ரோலாக இருக்கும். இதே மாதிரி போட்டுக்கிட்டு சாமி போட்டுருக்கும்போது இப்போ 4வது வருஷம் போட்டு 5வது வருஷம் போட்டு இப்படியே இப்போ இன்றைக்கி நடக்கும்போது நடைமுறையில் பார்க்கும்போது ஒரு 10-20 சாமியாக இருக்கும். இன்றைக்கி அங்கங்கே குரூப்புங்களை பிரித்து விட்டேன். அந்த ஊரில் அங்கங்கே செய்யுங்க, ஒரு இடத்துல வந்தால் என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு அங்கங்கே பிரித்து விட்டு இப்படி கொண்டையனூரில் ஒரு குரூப்பு, குறைக்கனூர் ஒன்று, மஞ்சால்பட்டி காட்டில் ஒன்று, அச்சமுட்டியில் சீலநாயனூரில் ஒன்று, கோட்டையூர், கருங்கலூர், ஒட்டனூர், பனடியாங்காடு இப்படி எல்லா இடத்துலையும் காமராஜாப்பேட்டை, சந்தமேடு, புதுமாங்குறிச்சி இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் எல்லாம் பிரித்து விட்டு இப்போ அங்கங்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க அதை தனித்தனியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இடத்துல இப்போ இன்றைக்கி ஒரு 600-700 சாமி இருக்கும் இன்னும் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் இது முறை நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ தான் என்னுடைய இது. வருஷம் வந்து 38 வருஷம். அந்த வருஷத்துக்கு 38வது வருஷம்.